புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் 1990ஆம் ஆண்டு பேருந்து நிலையம் புதுசாக கட்டப்பட்டுச்சு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 29.50 கோடி செலவில் 4.41 ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகத்தோடு ஒருங்கிணைந்த பொலிவுறு பேருந்து நிலையம் கட்டுமான பணி கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்குச்சு. இதனால பேருந்து நிலையம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிகமாக மாற்றப்பட்டுச்சு. கட்டுமான பணிகள் முடிஞ்சு இன்னைக்கு 2ஆம் தேதி காலையில் 9:40 மணிக்கு திறப்பு விழா நடந்துச்சு. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வச்சாங்க. புதுசா திறந்திருக்கிற பேருந்து நிலையத்தில் பல வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்க 31 கடைகள், 2 உணவகம், பயணிகளுக்காக 3 காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயண சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், பயணிகள் இரவு தங்குறதுக்கு 2 அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம் மற்றும் பொருட்கள் காப்பகம்னு நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிற்கிற வசதி செய்யப்பட்டிருக்கு. பேருந்துகள் உள்ள போறதுக்கும் வெளியே வரதுக்கும் 2 வழிகள் இருக்கு. பொதுமக்கள் சென்று வர மையப்பகுதியில் தனியா ஒரு வழி அப்படின்னு 3 வழிகள் அமைக்கப்பட்டிருக்கு. பேருந்து நிலையத்தை சுற்றி 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 30 4 சக்கர வாகனங்கள், 20 ஆட்டோக்கள் மற்றும் 10 டாக்ஸிகள் நிறுத்தவும் இடவசதி செய்யப்பட்டிருக்கு. நாளைய தேதியான 3ஆம் தேதியிலிருந்து தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டு புது பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், Facebook, Instagramல தொடருங்க.